ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸில் லாஸ்ட் வீக் நடந்த ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 18/4/2021 24/4/2021 வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஆஃப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வீடியோஸை ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்க முடியாது. வீடியோவை ஆஃப் பண்ணுங்க, ஆடியோவையும் மியூட் பண்ணுங்க, வீடியோவையும் மியூட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, சவுண்ட் எல்லாருக்கும் கேட்குதுன்னு எதுக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்கா? ஓகே, நம்ம டேரெக்டாக கிளாஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு இன்னைக்கு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இண்டெக்ஸஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸஸ் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹென்லே உலக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் 2021. இது நம்ம ரிப்பீட்டடாக அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறது தான், உங்களுக்கு தெரியும். பல கிளாஸ் நம்ம குறியீடு கொடுக்கும்போது, இண்டெக்ஸஸ் கொடுக்கும்போதே இந்த ஒரு இண்டெக்ஸஸும் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்னா என்ன? எந்த அடிப்படையில் இந்த பாஸ்போர்ட் வந்து உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்றாங்க? யாருக்கா தெரியுமா? வால்யூம் இங்கே கரெக்டாக தான் இருக்கு. நாமளும் ஒரு ஃபோன் வச்சு செக் பண்றோம். எதன் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வந்து உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள், இந்த நாட்டோட கடவுச்சீட்டுகள் வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம்? அதாவது என்னன்னா, இப்போ ஜப்பான் வந்து முதலிடம் சொல்றோம் அப்படின்னா அவங்க தான் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு. என்ன ரீசன்னா, ஜப்பான் நாட்டில் இருக்கிற பயணிகள் மற்ற நாடுகளுக்கு டூரிஸ்ட் போகும்போது ப்ரியரா அந்த விசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே நம்ம நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னா விசா எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி பல இஷ்யூஸ் இருக்கு. அந்த அடிப்படையில் ஜப்பானில் இருக்கிறப்ப நீங்க ஃப்ரீயா டிராவல், அதாவது என்ன சொல்றது, அந்த ஒரு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க பாஸ்போர்ட் இட் செல்ஃப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அதாவது அந்த நாட்டில இருந்து மற்ற நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு பெரிய அளவுக்கு நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகேவா? ரொம்ப எளிமையா போயிட்டு இன்னொரு நாட்டுக்கு வரலாம். அதுதான் கடவுச்சீட்டு அப்படிங்கிறது. சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுன்னு. இதுல முதலிடம் இருக்கிறது ஜப்பான். இந்தியாவோட இடம் 84. இடம் பின்னாடி போக போக நம்மளோட அந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, பாதுகாப்பு, பல விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? அந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே பின்னாடி போற நாடுகளுக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். அதுல அந்த நாட்டோட பயணிகள் போனா பாதுகாப்பு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால முதலிடம் ஜப்பான், இந்தியாவோட இடம் 84. சரியா? இதுல வந்து இந்த ஹென்லே அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்லாம் எது அப்படிங்கிறத வந்து சர்வே பண்ணி நமக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர் தான் முதல் இடங்கள்ல எப்பொழுதுமே இருக்கும். இந்த 2021க்கு வந்து ஜப்பான் தான் முதலிடத்துல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுவும் இன்னொரு ஒரு குறியீடு தான்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இண்டெக்ஸ் 2021 தமிழ்ல வந்து உள்ளார்ந்த இணைய குறியீடு 2021. இந்த குறியீட்டுல முதலிடம் வகிக்கும் நாடு ஸ்வீடன். இதுல இந்தியாவோட இடம் 49. சரிங்களா? உள்ளார்ந்த இணைய குறியீடு 2021ல முதலிடம் ஸ்வீடன், இந்தியாவோட இடம் 49. ஃபர்ஸ்ட், உள்ளார்ந்த இணைய குறியீடு அப்படின்னா என்ன? அதாவது நம்ம இன்டர்நெட்டோட அவைலபிலிட்டி, அப்புறம் அதோட காஸ்ட்டு, அது நம்ம பயன்படுத்துறதுக்கு அந்த சேவை எந்த அளவுக்கு பரவலா அமைஞ்சிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுக்கு நாம கற்ற பணம் அது வந்து எவ்வளோ, அந்த அடிப்படை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்கட்டமைப்பு இதெல்லாம் எந்த லெவல்ல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அப்புறம் இணையதளத்தோட வேகம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு 4 அடிப்படையில தான் இதை வந்து இந்த இணைய குறியீடு வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது ஃபேஸ்புக்கோட உதவியோட தான் இந்த குறியீடு எடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதலிடத்துல இருக்கிறது ஸ்வீடன், இந்தியாவோட இடம் வந்து 49. சரிங்களா? அதுக்கு அடுத்து எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், அதாவது ஆற்றல் மாற்றம் குறியீடு 2021. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2021, ஆற்றல் மாற்ற குறியீடு 2021. ஓகேங்களா? இதுல முதலிடம் ஸ்வீடன், இதுல இந்தியாவோட இடம் 87. முதலிடம் ஸ்வீடன், இந்தியாவோட இடம் 87. சரிங்களா? சரி, ஆற்றல் மாற்றம் அப்படின்னா என்னன்னா, எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றாங்கல்ல, அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனை அதோட என்ன சொல்ல வருது, எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கும் ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 4-5 வகைப்பாட்டின் அடிப்படையில தான் இந்த எனர்ஜி ஆற்றல் மாற்ற குறியீடையும் வரிசைப்படுத்துறாங்க. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அந்த ஆஸ்பெக்ட் ஒண்ணு. அதாவது ஆற்றல் உருவாக்கத்துல சுற்றுச்சூழல்ல ஏற்படுற மாற்றங்கள் ஒண்ணு. அதுக்கடுத்து அதோட பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? அதோட பாதுகாப்பு, நிலைத்தன்மை, அதோட பயன்பாடு, அதோட எஃபிஷியன்சி, மக்கள்கிட்ட மிக எளிதில் எப்படி எடுத்து செல்றது, அப்புறம் அதோட அதை அந்த ஆற்றலை தயாரிக்கிறதுக்கு தேவையான செலவு, அந்த கட்டமைப்பு, அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் மட்டும் கிடையாது, டோட்டலா ஆற்றல் உற்பத்தி. ஓகேங்களா? டோட்டல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் எல்லாமே, சோலார் இல்ல விண்ட் எனர்ஜி, எந்த எனர்ஜியா இருந்தாலும் எல்லா எனர்ஜியும் தான். ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும் கிடையாது. வாய்ஸ் கம்மியாவா கேக்குது? கிளியரா தானே இருக்கு. உங்க போனை கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா. கைலாஷ் குமார், இங்க கரெக்டா தான் கேக்குது. நம்ம ஒரு போன் வச்சு செக் பண்றோம் பேரலா. அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீடன், இந்தியாவோட இடம் 87. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம்னு நினைக்கிறேன்.
எஸ். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021. இதுல முதலிடம் வகிக்கிற நாடு நார்வே. இதுல இந்தியாவோட இடம் 142. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021ல முதலிடம் வகிக்கும் நாடு நார்வே. இந்தியாவின் இடம் 142. அதாவது இந்த பட்டியல்ல பின்னாடி போக போக அந்த நாடுகள்ல பத்திரிகை சுதந்திரத்தோட தன்மைங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? வாட் இஸ் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி? ஸ்காண்டினேவியன் நாடுகள்னா என்னதுங்க? ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஒரு நேம் தான். அது வந்து இந்த ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், நெதர்லாந்து இந்த நாடுகள் எல்லாம் தான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு பர்டிகுலரா சொல்றோம். எதனால ஸ்காண்டினேவியன்ஸ் கண்ட்ரி? நீங்க இந்த வார்த்தை வந்து நம்ம தமிழ்நாட்டோட நிறைய இது ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த மருத்துவரோட எண்ணிக்கையை சொல்லுவோமே. இப்ப உலக சுகாதார அமைப்போட புள்ளி விவரத்தின்படி 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற விகிதம் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனத்தோட பரிந்துரை. சரிங்களா? அது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தாதான் அங்க மருத்துவ கட்டமைப்பு நல்லபடியா இருக்கும். மக்களுக்கு வந்து மருத்துவ சேவை வந்து மிக எளிதாக போய் சென்றடையும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை வச்சுதான் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பேரலா பாத்தீங்கன்னா ஸ்வீடன், நார்வே இந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா 1000 மக்களுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? 1000 மக்களுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்க. அப்ப அப்படின்னா என்ன விஷயம்? மருத்துவ கட்டமைப்பு வந்து ரொம்ப விரிவா இருக்கு. மக்களுக்கு அதுக்கான தேவைகள் எல்லாமே சென்று அடைஞ்சிருக்கு. இப்ப நாம எடுத்துக்கிட்டது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், மருத்துவர்களோட எண்ணிக்கை. அந்த வச்சுதான் நம்ம பேசுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியோட ஒப்பிடுறதுக்கு. அதுல ஒண்ணு இந்த முக்கியமானது வந்து இந்த சுகாதார குறியீடு. சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா அதே பேரலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1000 மக்களுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்க. இப்ப புரியுதா? தமிழ்நாடு வந்து ஏன் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியோட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வளர்ந்த நாடுகள்லயே மிக வளர்ந்த நாடுகள் அப்படின்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்னு வாங்க. சரிங்களா? வளர்ந்த நாடுகளிலேயே மிக வளர்ந்த நாடு அப்படின்னு கேட்டா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. அந்த கண்ட்ரிலேயே மருத்துவர்களோட எண்ணிக்கைங்கிறது வந்து 1000 மக்களுக்கு 4 இருக்கு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலுமே 1000 மக்கள் தொகைக்கு மருத்துவர்கள் எண்ணிக்கை 4 இருக்கு. சரிங்களா? இதனாலதான் தமிழகத்தை வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியோட ஒப்பிடுறோம். அங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில என்னென்னலாம் மக்களுக்கு வாழ்வாதாரங்கள், கட்டமைப்புகள், மக்களுக்கு வந்து கல்வி, பொது சுகாதாரம், வேலை வாய்ப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இங்க தமிழகத்துல ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மனித வளர்ச்சி குறியீட்லயும் நாம முன்னணியில இருக்கோம். சரிங்களா? கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது மனித வளர்ச்சி குறியீட்டுல நாம முன்னணியில இருக்கோம். இந்த கான்செப்ட்ல தான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்ல வரோம். ஓகேவா? இன்னும் நிறைய சொல்லுவோம். நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் போக போக நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பத்தி நம்ம சொல்லலாம். இன்னொரு குறியீடு இருக்கு. அதாவது GER அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? GER அப்படிங்கிறது அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்கல்ல உயர்கல்வி, அதாவது மேல்நிலை வகுப்பு படிக்கிறவங்க அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வந்து கல்லூரி படிப்புகளுக்கு செல்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த GER, கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. இப்ப அந்த கல்விக் கொள்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்கல்ல, புதிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கையில இந்தியாவோட குறிக்கோள் வந்து என்னன்னா 2025க்குள்ள இந்தியாவோட
ஜிஇஆர் மதிப்பை 50% உயர்த்தணும் அப்படிங்கிறது இந்திய ஒன்றிய அரசோட குறிக்கோள். ஓகேவா? அதாவது 2025க்குள்ள இந்தியாவோட ஜிஇஆர், கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோனா ஒன்றும் கிடையாது, திரும்பவும் சொன்னேன், ஸ்கூல்ல படிச்சவங்க எவ்வளவு பேர் காலேஜ் போய் படிக்க போறாங்க, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப ஸ்கூல்ல ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல எத்தனை பேர் காலேஜ் போயிருக்காங்கன்ற ரேஷியோ தான் இந்த கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. அதையே வந்து இந்திய அரசு வந்து 2025ல 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் தமிழ்நாடு 2019லயே 50% கடந்துருச்சு. ஓகேவா? இதே தான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லயுமே. அங்கேயுமே கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோங்கிறது வந்து 50%க்கு மேல தான் இருக்கு. இந்த மாதிரி பல அடிப்படைகள்ல தான் தமிழ்நாடு வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸோட ஒப்பிடப்படுது. ஓகேவா? சரி, ஒன்றும் இல்லை, மக்களோட சமூக, பொருளாதார, மருத்துவ வாழ்வாதாரங்களை மேம்படுத்தி மக்களுக்கு அரசாங்கம் மூலியமே எல்லா சேவைகளும் வழங்குற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க அடிக்கடி கூட கேட்டிருப்பீங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம், ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு மந்த்லி 1000, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மந்த்லி 1000 கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரியான பல குறியீடுகள்லாம் இருக்கு. அந்த குறியீடுகளால் தான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியோட ஒப்பிடப்படுது தமிழ்நாடு. ஓகேவா? சரி, இந்த உலக பத்திரிகை சுதந்திரத்துல நார்வே ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா வந்து 142வது இடம். அதான் சொல்லிட்டேன், பின்னாடி இடம் போக போக அந்த நாடுகள்ல வந்து பத்திரிகையோட பத்திரிகையாளர்களோட நலன்கள்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஓகேவா? சரி, அடுத்த ஈவெண்ட் போலாம். ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு இதுலயே. ஓகே, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மே 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் COVID-19 தடுப்பூசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி. மே 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் COVID-19 தடுப்பூசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி. என்னென்ன வேக்சின்ஸ் இப்ப நம்ம பரவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 2 வேக்சின்ஸ், கோவேக்சினும் கோவிஷீல்டும். சரிங்களா? கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு, இந்த 2 வேக்சின்ஸ் தான் இந்தியாவில் பயன்படுத்த வருது. இந்தியாவோட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிட் வேக்சின்னா, முதல் கோவிட் வேக்சின் அப்படின்னா எதுங்க? கோவேக்சின். ஓகேவா? கோவேக்சின் தான் இந்தியாவோட பிரத்யேக கொரோனா தடுப்பூசி. இப்ப மற்ற நாடுகளோடதுக்கெல்லாம் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, ஸ்புட்னிக் 4க்குலாம் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் வேக்சின்ஸோட தேவைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வேக்சின்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து இப்போ கோவேக்சினும் கோவிஷீல்டு தான். ஓகேங்களா? இது எழுதியாச்சா? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் ஒன்று இருக்கு, டேட்டா, அதை பார்க்கலாம். மத்திய அரசு வெளியிட்டது. அதாவது நம்ம கொரோனா தடுப்பூசி போட ஆரம்பிச்சது வந்து ஜனவரியில, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொரோனா தடுப்பூசி போடும் நிகழ்வு ஆரம்பிச்சது ஜனவரியில. அதுல இருந்து 20 ஏப்ரல் 2021 வரைக்கும் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 12 கோடி. ஓகேவா? இப்ப 14 கோடி ஆகி போச்சு. இந்த 12 கோடி பேருக்கு கொரோனா வேக்சின்ஸ் போட்டதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கலெக்ட் பண்ணாங்க, டேட்டா. அது என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வேக்சின் எடுத்தவங்கள எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து திரும்ப வந்து பாசிட்டிவ் ஆகுறாங்க, திரும்ப அவங்களுக்கு, அதாவது கோவிட் தடுப்பூசி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து திரும்ப கொரோனா பாசிட்டிவ் வருதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு டேட்டாவோட கலெக்ட் பண்ணாங்க. அதுல நம்ம மேல வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க, கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப
ஓகே. 20 ஏப்ரல் 2021 ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதுல டோட்டல் வேக்சினேட்டட் கோவாக்சின் வந்து 1.1 crore. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ்டு வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் ரிசீவ்டு வந்து 93,56,436 பேர். ஓகேங்களா? அந்த 93,56,436 பேர்ல பாசிட்டிவ் ஆனவங்க திரும்ப வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் ஆனாங்க வெறும் 4,208 பேர் தான். சரியா? அப்ப அதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து 0.04. அப்ப ரொம்ப மைல்டா தான் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்ட அந்த 93,56,000ல செகண்ட் டோஸ் போட்டவங்க 17 லட்சம் பேர். ஓகேங்களா? அந்த 17 லட்சம் பேர்ல திரும்ப அதாவது 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாசிட்டிவ் ஆனவங்கங்கிறவங்க பர்சன்டேஜ் வந்து 0.04% தான். ஓகேவா? இப்போ இது இந்த டேட்டா என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா வேக்சினேஷன் போடுறதுனால பாசிட்டிவ் ரேட் வந்து வருதா, திரும்ப அவங்க பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தான். ஓகேவா? வேக்சினேஷன் மேல இருக்கிற சில கட்டமைக்கப்படுற அந்த சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால அதே மாதிரி கீழே பாருங்க, கோவிஷீல்டு 11.6 கோடி பேருக்கு போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதாவது 20ஆம் தேதி வரைக்கும். இதை நோட் பண்ணிக்க வேண்டாம், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா மே 1க்கு அப்புறம் 18க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வேக்சின் போட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் இது. ஓகேவா? இப்போ கோவிஷீல்ட்ல பாருங்க அதே தான். இன்னும் சொல்ல வேக்சினோட கோவிஷீல்ட்ல வந்து அந்த பாசிட்டிவ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 0.02%, அதுக்கப்புறம் 0.03% தான். ஓகேவா? அதனால வேக்சினேஷன் தான் மஸ்ட். அதனால எல்லாருமே டூ வேக்சினேஷன் சொல்ற மாதிரி எல்லாரும் வேக்சினேஷன் போட்டுக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் தான், இதை நோட் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து நிலவின் தென் துருவ பகுதியின் மேற்பரப்பில் உள்ள நீர் மூலங்களை ஆராய உள்ள ரஷ்யாவின் விண்கலம். நிலவின் தென் துருவ பகுதியின் மேற்பரப்பில் உள்ள நீர் மூலங்களை ஆராயும் ரஷ்யாவின் விண்கலம் லூனா 25. ஓகேவா? லூனா 25. இது வந்து இப்ப வர அக்டோபர்ல தான் இதை வந்து விண்கலத்துல செலுத்த போறாங்க. ஓகேங்களா? லூனா 25. ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பேர் என்னதுங்க? ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பெயர் எஸ் ராஸ்காமாஸ். ராஸ்காஸ்மாஸ். நான் எழுதுறேன், நீங்க அதை டைப் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு சாட்ல வந்திருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. ராஸ்காஸ்மாஸ். ஓகேவா? இப்ப நம்மளது இஸ்ரோ, அதே மாதிரி வந்து நாசா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரஷ்ய விண்வெளி நிறுவனத்தின் பேர் வந்து ராஸ்காஸ்மாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இது மாஸ்கோல இருக்கு. நிலவின் தென் துருவ பகுதியின் மேற்பரப்பில் உள்ள நீர் மூலங்களை ஆராய உள்ள ரஷ்யாவின் விண்கலம் லூனா 25. சரி, நிலவில் இந்த மாதிரி நீர் மூலங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச முதல் விண்கலம் எதுங்க? உலகிலேயே முதல் முறையாக நிலவில் நீர் மூலங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச விண்கலம் எது? சந்திரயான். சந்திரயான் 1 தான். ஓகேங்களா? சந்திரயான் 1 தான் முதல் முறையாக நிலவுல இந்த மாதிரி நீர் மூலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சந்திரயான் 1. ஓகே, அடுத்த ஈவெண்ட் போலாம்.
அடுத்து ஒரு முக்கியமான ஈவெண்ட், என்ன சொல்ல வர்றது, விண்வெளி ஆராய்ச்சியில இது அடுத்த ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? நாசாவோட இன்ஜினிட்டி அப்படிங்கிற ஹெலிகாப்டர், அது வந்து செவ்வாய்க்கோளை ஆராயறதுக்காக நாசாவால செலுத்தப்பட்ட ஹெலிகாப்டர். ஓகேங்களா? அதை வெற்றிகரமாக செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் பறக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது புவியை தாண்டி இன்னொரு கோள்ல வெற்றிகரமாக ஹெலிகாப்டரை பறக்க வச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நாசாவின் இன்ஜினிட்டி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. INGENUITY இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக பறந்து சாதனை. சரி, அது பறக்கிறதுக்கு அதுக்கு தேவையான எரிபொருள் என்ன எரிபொருளுங்க? எந்த எனர்ஜி சோர்ஸ்ல அது பறந்துச்சு? அதை இயக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும்ல, எந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிச்சு? சோலார். வெரி குட். சூரிய சக்தியில் இயக்கப்பட்ட ஹெலிகாப்டர். நாசாவின் இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர், இது வந்து சூரிய சக்தியால் இயக்கப்படக்கூடிய ஹெலிகாப்டர், வெற்றிகரமாக செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் பறந்து சாதனை புரிஞ்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? அமெரிக்காவின் கூடுதல் அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்ட முதல் அமெரிக்க வாழ் இந்தியர். இப்ப நீங்க நான் சொல்றத காதுல கேட்டுட்டு எழுதுறீங்களா இல்ல பிக்சர் பார்த்துட்டு எழுதுறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நாம ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். திரும்பவும் அதை ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கண்ணா. நாசாவின் இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக பறந்து சாதனை. அவ்வளவுதான். இது எழுதுறதுக்கு ஒரு 1 மினிட் கூட ஆகாது. ஓகே. அமெரிக்காவின் கூடுதல் அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்ட முதல் அமெரிக்க வாழ் இந்தியர் வனிதா குப்தா. அமெரிக்காவின் கூடுதல் அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்ட முதல் அமெரிக்க வாழ் இந்தியர் வனிதா குப்தா. சரிங்களா? மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. சரி, நெக்ஸ்ட். இதுல ஒன்றும் பெருசா ஈவெண்ட் இல்ல, ஜஸ்ட் பேரு அமெரிக்காவோட கூடுதல் அட்டர்னி ஜெனரல், அவ்வளவுதான். வேதி ஆயுதங்களை தடை செய்யும் நிறுவனத்தின் வெளிப்புற தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர். வேதி ஆயுதங்களை தடை செய்யும் நிறுவனத்தின் வெளிப்புற தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் ஜி.சி. முர்மு. ஜி.சி. முர்மு. யாருங்க ஜி.சி. முர்மு? இந்தியாவோட 14வது தலைமை கணக்கு தணிக்கையாளர். சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 14வது சிஏஜி ஜி.சி. முர்மு. ஓகேவா? இந்த வேதி ஆயுதங்களை தடை செய்யும் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல பாருங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ்.
ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ், OPCW அப்படின்னு சொல்லுவாங்க. OPCW இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா தி ஹேக்ல இருக்கு. நெதர்லாந்தோட தி ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. எஸ், நெதர்லாந்தோட தி ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. தி ஹேக்ல இன்னொரு ஐநாவோட நிறுவனம் என்ன இருக்கு? சர்வதேச நீதிமன்றம். ஓகேவா? சர்வதேச நீதிமன்றம் தி ஹேக்ல இருக்கு. அதே இடத்துல தான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ், அதாவது வேதி ஆயுதங்களை தடை செய்யும் நிறுவனம், இல்ல அதை தடை செய்யறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த நிறுவனங்கள் பண்ணும். இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த நிறுவனத்துக்கு 2013ல அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஓகேவா? இந்த வேதி ஆயுதங்களை தடை செய்யும் நிறுவனத்துக்கு 2013ல அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஓகேவா? கூடுதல் தகவல் அது மட்டும்தான். ரெண்டாயிரத்தி 13 அமைதிக்கான நோபல் பரிசு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிறுவனம் அந்த முக்கியமான நிறுவனம், அந்த கான்செப்டுக்காக சொல்றேன். அடுத்து போலாங்களா? கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மிகல் டியாஸ் கேனல். மிகல் டியாஸ் கேனல். மிகல் டியாஸ் கேனல் எழுதுங்க, சொல்றேன். ஏன் கியூபாவோட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கியூபால 59ல இருந்து அதோட தலைவராக இருந்தவர் வந்து யாருங்க? கியூபால 59ல இருந்து அதன் தலைவராக, கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஃபிடெல் காஸ்ட்ரோ. ஓகேவா? ஃபிடெல் காஸ்ட்ரோ. அதுக்கப்புறம் தலைவராக இருந்தவர் அவரோட சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ. ரவுல் காஸ்ட்ரோ. ஓகேவா? ஃபிடெல் காஸ்ட்ரோ, ரவுல் காஸ்ட்ரோக்கு அப்புறம் முதல் முறையாக கியூபாவோட வெளிப்புறத்துல இருந்து, அதாவது அந்த அவங்க ஒரு குடும்பத்துல இருந்து இல்லாம வெளிப்புறத்துல இருந்து முதல் முறையாக கியூபாவோட கம்யூனிஸ்ட் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் தான் மிக்கல் டியாஸ் கேனல் அப்படிங்கிறவர். இவர் தான் இப்ப தற்போதைய கியூபாவோட அதிபரும் கூட. சரிங்களா? பிரசிடென்ட். சாரி, பிரசிடென்ட் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் மட்டும்தான். சாரி சாரி. ஃபிடெல் காஸ்ட்ரோ, ரவுல் காஸ்ட்ரோக்கு அப்புறம் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் தான் மிக்கல் தியாஸ் கேனல் அப்படிங்கிறவர். ஓகேவா? சரி, அடுத்த ஈவெண்ட் போலாம். அன்னபூர்ணா மலை சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறி சாதனை புரிந்த முதல் இந்திய பெண். அன்னபூர்ணா மலை சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறி சாதனை புரிந்த முதல் பெண் பிரியங்கா மொகிட்டி. பிரியங்கா மொகிட்டி.
இதோட ஹைட்ல வந்து அன்னபூர்ணா மலைச்சிகரத்தோட ஹைட்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இது வந்து நேபாள்ல இருக்கு. சரிங்களா? ஒரு இதுல பார்த்தீங்கன்னா 8091ன்னு இருக்கு. ஒரு இதுல 8075 அப்படின்னு சொல்றாங்க. அதனால பல வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் நெறைய இதுல தேடி பார்த்ததுல 8091 மீட்டர். அதுதான் கரெக்ட்டான உயரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உலகின் 10வது மிக உயர்ந்த சிகரம். உலகின் 10வது மிக உயர்ந்த சிகரம் 8091 மீட்டர். 8 கிலோமீட்டர். சரிங்களா? கடல் மட்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. அதுல முதல் முறையாக ஏறி சாதனை புரிந்த இந்திய பெண் வந்து பிரியங்கா மொகிட்டி. நெக்ஸ்ட் போலாமா? ஆசிய மல்யுத்த போட்டி 2021 ஹைட் வந்து 8091 மீட்டருங்க. 8091 மீட்டர். ஆசிய மல்யுத்த போட்டி. அது நடைபெற்ற இடம் அல்மாட்டி, கஜகஸ்தான். அல்மாட்டி, கஜகஸ்தான். முதல் இரு இடம் பெற்ற நாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஈரான், செகண்ட் பிளேஸ் வந்து கஜகஸ்தான். ஓகேவா? இரண்டுமே வந்து 17 பதக்கங்கள். ஈரானும் 17 பதக்கங்கள், கஜகஸ்தானும் 17 பதக்கங்கள் பெற்றிருக்கு. இதுல இந்தியா 3வது இடம், 14 பதக்கங்களோட இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா? இது ஒன்றும் பெரிய அப்டேட் ஈவெண்ட் இல்ல. ஜஸ்ட் விளையாட்டு முடிஞ்சிருக்கு. அதுல நடந்த சில முக்கியமானது தான். ஓகேங்களா? ஆசிய மல்யுத்த போட்டி 2021 நடைபெற்ற இடம் அல்மாட்டி, கஜகஸ்தான். முதல் 2 இடங்கள் வந்து ஈரான், கஜகஸ்தானும். 3வது பிளேஸ் இந்தியா. டோட்டல் மெடல்ஸ் வந்து 14. நெக்ஸ்ட் ரெம்டெசிவிர் மருந்திற்கு இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளது. ரெம்டெசிவிர் மருந்திற்கு இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளது. நடுவுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரெம்டெசிவிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரெம்டெசிவிர்னா என்ன இருங்க? இப்போ அங்க கூட நிறைய தட்டுப்பாடு ஏற்படுது. ரெம்டெசிவிர் வந்து யூஸ் பண்றாங்க. கொரோனாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னா? வேக்சினா ரெம்டெசிவிர்? அது வந்து ஒரு வைரஸ் எதிர்ப்பு மருந்து. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆன்டி வைரஸ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸ் எதிர்ப்பு மருந்து. ஓகேவா? இது வந்து கொரோனா வைரஸுக்குன்னு இல்லை, வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க? அந்த வைரஸ் ஆன்டி வைரஸ் மெடிசன் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெம்டெசிவிரை வந்து பர்டிகுலரா உலக சுகாதார நிறுவனம் கொரோனா வைரஸ்க்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது கொரோனா வைரஸால பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு இந்த ரெம்டெசிவிர் மருந்தை கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த ரெம்டெசிவிர் மருந்து இப்ப அதிகமான யூசேஜ் அதிகமாச்சு. அதனாலதான் அதுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு வைரஸ் எதிர்ப்பு மருந்து தான். ஓகேவா? ரெம்டெசிவிர் அப்படிங்கிறது அதுலயே இருக்கு, ஆன்டி வைரல் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்ஜெக்ஷன் டைப் தான். நரம்புல போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷனு. அந்த வைரஸ்க்கு எதிர்ப்பா அந்த இன்ஜெக்ஷன் செயல்படும். அதாவது என்னன்னா அந்த கொரோனாவோட அந்த வைரஸோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் முடக்கி நம்மள சீக்கிரம் அந்த பாசிட்டிவ்ல இருந்து நம்மள வந்து
சீக்கிரம் மீட்டு வரதுக்காக தான் இந்த ரெம்டெசிவிர் மருந்து. ஓகேங்களா? இதுக்கு இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு நீக்கியுள்ளது. ஓகேவா? ஏன் இறக்குமதி ஒன்றிய அரசு நீக்கியுள்ளதுன்னா, இது உள்ள வர்றதுக்கு இதுக்கு ஏதாவது வரி போட்டாங்க அப்படின்னா, அது இன்னும் அமௌண்ட் அதிகமாகும். அதனால தட்டுப்பாடு அதிகமா ஏற்படும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது அப்டேட் தான் இதுவும். நாசாவோட பெர்செவரன்ஸ் அப்படிங்கிற விண்கலம் வந்து செவ்வாய்க்கோள்ல வெற்றிகரமாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணியிருக்கு. ரெம்டெசிவிர் விச் இன்ஸ்டிடியூட்டா? ரெம்டெசிவிர் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்லாம் கிடையாதுங்க. அது எந்த ட்ரக் கம்பெனியும் தயாரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு கிடையாது. யார் அதுக்கு காப்புரிமை வாங்கியிருக்காங்களோ அந்த நிறுவனத்துக்கு அந்த நிறுவனம் தான் தயாரிக்கும். சரியா? பெர்சிவரன்ஸ் ரோவர் ஆஃப் நாசா ஜெனரேட்ஸ் ஆக்சிஜன் ஆன் மார்ஸ். செவ்வாய்க்கோள்ல ஆக்சிஜன் உற்பத்தி செய்த விண்கலம் நாசாவின் பெர்சிவரன்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இதுக்கு முன்னாடி நம்ம பெர்சிவரன்ஸ் பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன விஷயங்க? ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கோள்ல அதாவது செவ்வாய்க்கோள்ல எப்படி ஒளி ஏற்படுது, அங்க இருக்கிற ஒளியை வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்தியாவுக்கு அதாவது சாரி பூமிக்கு அனுப்புச்சு. செவ்வாய்க்கோள்ல ஏற்பட்ட ஒளிகளை ரெக்கார்ட் பண்ணி செவ்வாய்க்கோள்ல ஏற்பட்ட அந்த ஒளிகளை நாம இங்க வந்து கேட்கறதுக்கு அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இங்க அனுப்புச்சு பூமிக்கு. ஓகேங்களா? பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப அந்த ரோவர் வந்து செவ்வாய்க்கோள்ல அவுட்டுவ தயாரிச்சிருக்கு. அடுத்து ரெண்டாயிரத்தி 21 மாஸ்கோ திரைப்பட விழாவின் சிறந்த வெளிநாட்டு திரைப்பட விருது. 2021 மாஸ்கோ திரைப்பட விழாவின் சிறந்த வெளிநாட்டு திரைப்பட விருது புக்லியா அப்படிங்கிற ஒரு மராத்தி திரைப்படத்துக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? புக்லியா அப்படிங்கிற ஒரு மராத்தி திரைப்படத்திற்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த பள்ளி செல்லும் குழந்தைகள் அவங்கள பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். சரிங்களா? இது நிறைய விருது வாங்கிட்டு இருக்கு. ஸ்பெசிபிக்கா இந்த மாஸ்கோ திரைப்பட விழால சிறந்த வெளிநாட்டுக்கான திரைப்பட விருது கொடுத்திருக்காங்க, புக்லியா அப்படிங்கிற மராத்தி திரைப்படத்துக்காக. சரியா? ஓகே. அதுக்கு அடுத்து தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் போட்டியில் தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் போட்டியில் 119 கிலோ எடைப்பிரிவில் 119 கிலோ எடைப்பிரிவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த இந்திய வீராங்கனை. அதாவது இதுதான் வேர்ல்டு ரெக்கார்ட். ஓகேங்களா? உலக சாதனை புரிந்திருக்காங்க. அதாவது 119 கிலோ இதான் இவங்க தான் தூக்கி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் உலக அளவுல. சரிங்களா? தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் போட்டியில் 119 கிலோ எடைப்பிரிவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த இந்திய வீரர் மீராபாய் சானு. மீராபாய் சானு.
ஏங்க சித்ரா யாரு? எவ்வளவு நேரம் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க? ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு தெரியாதா? வீடியோ ஆஃப் பண்ண தெரியலன்னா பரவாயில்லங்களாம். கண்டினியூஸா ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க 3 மாசமா. உள்ள வரும்போதே ஆடியோ வீடியோ ஆஃப் பண்ணுன்றது கிடையாதா? நெக்ஸ்ட் 2021 ஜூன் 1 தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். ஒன்றிய அரசு அறிவிப்பு. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான். 916 BIS அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஹால்மார்க். அந்த முத்திரை கட்டாயம் பெறணும். இப்பயும் கம்பல்சரி தான். பட் இருந்தாலும் அப்பப்போ நம்ம வெளி சந்தைகள் இதெல்லாம் பண்றாங்க. பட் கம்பல்சரியா 2021 ஜூன் 1 இருந்து தங்க நகைகளுக்கும் தங்கத்தால செய்யப்படுற பொருட்களுக்கும் தங்க கட்டிகள் தங்கத்தால செய்யப்படுற எல்லாத்துக்குமே சரிங்களா? 2021 ஜூன் 1 தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். ஒன்றிய அரசு அறிவிப்பு. அடுத்து போலாங்களா? இது நமக்கு தெரியும். பட் அப்பாயிண்ட் முன்னையே அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கோர்ட்ல கேஸ் இருந்ததுனால அப்பாயிண்ட் பண்ணல. இப்போ வந்து கோர்ட் கிளியரன்ஸ் கொடுத்ததுனால இந்த நியூஸை நம்ம திரும்ப சொல்றோம். அப்ப நம்ம நோட் சொல்லலை உங்களுக்கு. ஓகேவா? தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணத்துவ உறுப்பினராக தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நியமனம். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணத்துவ உறுப்பினராக தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நியமனம். சரிங்களா? பசுமை தீர்ப்பாயத்தோட தலைமையிடம் வந்து டெல்லியில இருக்கு. அதுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? கிளைகள். அதுல ஒரு கிளை வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம். அதோட தலைமையிடம் வந்து சென்னையில இருக்கு. அதுல நிபுணத்துவ உறுப்பினராக தமிழ்நாட்டோட முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுங்க. கடந்த 58 வருடங்களில் முதல் முறையாக அரசியலமைப்பு விதி 224 ஆவை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் இசைவு உத்தரவை விட இசைவுன்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? கன்சென்ட் சொல்லுவாங்க. இசைவு. கடந்த 58 வருடங்களில் முதல் முறையாக அரசியலமைப்பு விதி 224 செயல்படுத்த உச்சநீதிமன்றம் இசைவு. சரி, எதையும் பார்க்காம கடகடன்னு சொல்லுங்க. 224 என்ன சொல்லுது? எஸ், ஒருத்தர் போட்டிருக்காருங்க. 224 என்ன சொல்லுது அப்படின்னா, ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பிரசிடென்ட்டோட, அதாவது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோட திரும்பவும் அவர்களை நீதிபதிகளாக நியமிச்சு தேங்கி இருக்கிற வழக்குகளை மிக விரைந்து விசாரித்து அந்த வழக்குகளை பைசல் பண்றதுக்காக தான் நியமிக்கப்படுறது. ஓகேங்களா? இப்ப வழக்குகள் வந்து ரொம்ப அதிகமா தேங்கி இருக்கு. அந்த தேங்கி இருக்க வழக்குகளுக்காக ஸ்பெசிபிக்கா அந்த வழக்குகளுக்காக மட்டும்தான். இப்ப ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. லட்சக்கணக்கில் வழக்குகள் இருக்கு. இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் மிக அதிகபட்சமான வழக்குகள் தேக்கத்துல இருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு இப்ப இருக்க நீதிபதியும் நியமனமும் இருக்கு. ரிட்டையர்ட் ஆன நீதிபதிகளை வச்சு அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட அவங்கள திரும்ப
ஒரு டெம்பரவரியா நியமிச்சு, ஒரு 2ல இருந்து 5 வருடங்களுக்கு டெம்பரவரியா நியமிச்சு, அவங்க அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிச்சு விரைந்து நீதி அளிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன பிரச்சனை என்னன்னா, தேங்கி இருக்கிற வழக்குகள் மிக விரைவில் தேங்கி இருக்க வழக்குகளோட அளவு குறையும். ஓகேயா? இது ஒண்ணுதான் கான்செப்ட். அட்கா ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அட்கா ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 224 ஏ அப்படிங்கிறது. அடுத்து சாரி, இந்தியாவின் 68வது கிராண்ட் மாஸ்டர். இந்தியாவின் 68வது கிராண்ட் மாஸ்டர் அருண் கல்யாண், தமிழ்நாடு. ஓகேங்களா? இந்தியாவின் 68வது கிராண்ட் மாஸ்டர் அருண் கல்யாண், தமிழ்நாடு. சாரி, அர்ஜுன் கல்யாணா? இங்கிலீஷ்ல தமிழ்ல மாறி இருக்கா? சாரி, அர்ஜுன். அர்ஜுன் கல்யாண். அர்ஜுன் கல்யாண், தமிழ்நாடு. இந்தியாவின் 68வது கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் கல்யாண். ஓகேங்களா? அருண் கல்யாண் இருக்கு, அது தவறு. அர்ஜுன் கல்யாண் இங்கிலீஷ்ல இருக்கு, பாத்துக்கோங்க, பெட்டர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் அதிகம் இருக்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? அதிக கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்க மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா? இதை பத்தி நிறைய நம்ம சொல்லியாச்சு. இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் அதை பத்தி நமக்கு தெரியும். சரிங்களா? படிச்சதே அரைச்சதே திரும்ப அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஈவெண்ட், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு திட்டம் இப்ப துவக்கி வச்சாங்க. ஓகேங்களா? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்னைக்கு. அது என்னன்னா ஸ்வமித்வ திட்டம் அப்படிங்கிறது. அந்த திட்டம் என்னங்கிறது நான் டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கேன். கிராமப்புற பகுதிகளில் உள்ள நிலங்களை முறையாக அளந்து அதன் உரிமையாளர்களுக்கு இணைய வழி சொத்துரிமை அட்டைகள் வழங்குதல். கிராமப்புற ஏங்க பிரியா எஸ் யார் அது? ஸ்வமித்வ திட்டம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள நிலங்களை முறையாக அளந்து அதன் உரிமையாளர்களுக்கு இணைய வழிய சொத்துரிமை அட்டைகள் வழங்குதல். ஓகேங்களா? எழுதியாச்சா? இது புரியுதா? ரொம்ப சிம்பிளான தமிழ்ல தான் இருக்கு. இது எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அதாவது நம்ம வீட்டு இடத்துக்கு அளந்து, கவர்மெண்ட்டே அளந்து நமக்குன்னு ஒரு சொத்துரிமை அட்டை கொடுக்குறாங்க. கார்டு, ப்ராப்பர்ட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆதார் கார்டு இந்த கார்டுன்னு இருக்கிற மாதிரி நமக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கார்டு. அந்த ப்ராப்பர்ட்டி கார்டுக்கு பேர் தான் ஸ்வமித்வ திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வமித்வ திட்டம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கார்டு அப்படிங்கிறது தான். ஓகேவா? சொத்துரிமை அட்டை அப்படின்னு சொல்றது. ப்ராப்பர்ட்டி இங்கிலீஷ்ல வேணுமா? இ ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ். ஸ்வமித்வ ஸ்கீம்னா distribution of e-property cards for rural landholders. ஓகே, அடுத்து முக்கியமானது கூட தான். இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவரும் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னருமான திரு எம் நரசிம்ஹம் காலமானார். இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவரும் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னருமான திரு எம் நரசிம்ஹம் காலமானார்.
இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு கேட்டா எம் நரசிம்ஹம் அப்படின்னு ஒரு ஈவென்ட்ஸ் நமக்கு கூடுதலா கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்பட்டவரும் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னருமான திரு நரசிங்கம் காலமானார். சரி, நெக்ஸ்ட். இதுல ஒன்றும் பெரிய ஈவெண்ட் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து அந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ், அந்த ஈவெண்ட்டுக்காக இந்த ஈவெண்ட் முக்கியம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். சில முக்கியமான நாட்கள் இருக்கு இந்த ஒரு வீக்ல, இந்த ஒரு வாரத்துல சில முக்கிய தினங்கள் இருக்கு. அந்த தினங்கள் மட்டும் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் தினம் வந்து வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே, உலக பாரம்பரிய தினம், ஏப்ரல் 18. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. இது வந்து யுனெஸ்கோவால முன்மொழியப்பட்டு கொண்டாடப்படுற ஒரு தினம், உலக பாரம்பரிய தினம். பாரம்பரிய சின்னங்கள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அதை பாதுகாத்தல், அதை அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லுதல் போன்ற பல விஷயங்களுக்காக யுனெஸ்கோ அமைப்பு வந்து பல நினைவு சின்னங்களை வந்து உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப 2021 வரைக்கும், இன்னைய டேட் வரைக்கும் இந்தியாவில் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் எண்ணிக்கை எத்தனை? 38. வெரி குட். 2019 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அறிவிக்கல. 2019 வரைக்கும் இந்தியாவில் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை வந்து 38. ஓகேவா? இறுதியாக அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னம் எதுங்க? இறுதியாக அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் நகரத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஜெய்ப்பூர். சரி, அதுக்கடுத்து தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21 செலிப்ரேட் பண்ணப்படுது. தேசிய குடிமை பணிகள் தினம், நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே, ஏப்ரல் 21. சரிங்களா? ஓகே. அதுல ஒரு பிக்சர் ஒன்று பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கோம். அவங்க யாருன்னு தெரியுமா யாருக்காவது? இந்த பிக்சரே பாருங்க, ஒரு கம்பீரமான பிக்சரா இருக்கு. எஸ், ஐஏஎஸ். அது எல்லாருக்கும் தான் தெரியும். யார் அவங்க? அவங்க பேர் என்ன? ஆர்த்தி டோக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேரு. ராஜஸ்தானை சேர்ந்த ஐஏஎஸ் அவங்க. ராஜஸ்தானோட அஜ்மீர் மாவட்ட கலெக்டரா பணிபுரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது சாதனை பண்றதுக்கு நமக்கு எதுவும் தடை இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு புகைப்படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ராஜஸ்தான் மாநிலத்தின் அஜ்மீர் மாவட்ட கலெக்டராக இருக்கிறவங்க இருந்தாங்க. இப்ப வந்து மத்த இன்னொரு போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஐஏஎஸ். ஓகேவா? அவங்க பேர் வந்து ஆர்த்தி டோக்ரா. நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஓகேவா? ஒரு இன்ஸ்பிரேஷனல் நமக்கு எல்லாமே. அதாவது நம்ம சாதிக்கிறதுக்கு எதுவும் நமக்கு தடை இல்லை அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு இந்த பிக்சரை விட ஒரு அருமையான பிக்சர் வந்து இதுக்கு எதுவும் இல்லை. அதை சொல்றதுக்காக தான். ஓகேவா? நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போலாமா? உலக புவி தினம், வேர்ல்டு எர்த் டே, ஏப்ரல் 22. உலக புவி தினம் ஏப்ரல் 22. இதுக்கு மட்டும் தீம் கொடுத்துருக்கோம், அதாவது கருத்துரு. ஏன்னா மற்ற தினங்கள் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. தினங்கள் கேட்கலாம், பட் இப்போ வந்து தினங்களோட சேர்த்து சில கருத்துரும் கேட்குறாங்க. இந்த மாதிரி உலக புவி தினம், நீர் தினம், சுற்றுச்சூழல் தினம், அந்த மாதிரி தினங்களுக்கு மட்டும் இந்த கருத்துரு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கருத்துருனா என்னன்னா அந்த 1 இயருக்கு அதை ப்ரொமோட் பண்றது, ஏதாவது ஒரு அஜெண்டா மாதிரி வச்சு ப்ரொமோட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் கருத்துரு அப்படிங்கிறது. இந்த வருட புவி தினத்துக்கு வந்து
தீம் வந்து ரிஸ்டோர் அவர் எர்த். ரிஸ்டோர் அவர் எர்த், புவியை மீண்டும் நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிறது. ரீஸ்டோர் அவர் எர்த். இந்த கோவிட் பிரச்சனைகளால உலகமே வந்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதாவது முழுமையாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ரீஸ்டோர் அவர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோ வச்சிருக்காங்க, தீம். இந்த 2021க்கான உலக புவி தினத்துக்கான கருத்துரு. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம். உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம் ஏப்ரல் 23. உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம் ஏப்ரல் 23. சரிங்களா? உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம் 2021க்கு ஏப்ரல் 23. சரி, இந்த புத்தக அப்படி தினம் அப்படின்னு கொண்டாடுறப்ப ஒவ்வொரு வருஷமும் உலக புத்தக தலைநகரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? உலக புத்தக தலைநகரம் அப்படின்னு ஒரு நகரத்தை செலக்ட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப அதுதான் அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். இதுதான். சரிங்களா? 2019 உலக புத்தக தலைநகராக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் ஷார்ஜா. கண்ட்ரி வந்து நமக்கு தெரியும், ஐக்கிய அரபு அமீரகம். 2020 கோலாலம்பூர், மலேசியா. 2021 அதாவது இந்த வருடம் உலக புத்தக தலைநகராக அறிவிக்கப்பட்ட நகரம் டிப்லிசி, அதாவது ஜார்ஜியால இருக்க அந்த நகரம். ஓகேங்களா? டிப்லிசி அப்படிங்கிறது. இது வந்து 2021 22 முக்கியம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் ஈவென்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 2021 22 கேட்பாங்க. ரெண்டாயிரத்தி 2021 ஜார்ஜியாவோட டிப்லிசி அப்படிங்கிற நகரம். 2022 மெக்சிகோவில் இருக்கிற குவாடலஹாரா அப்படிங்கிற ஒரு நகரம். ஓகேங்களா? குவாடலஹாரா அப்படிங்கிற ஒரு நகரம் 2022. குவாடல்ஹாரா. குவாடல்ஹாரா. எழுதியாச்சுங்களா? சரி, லாஸ்ட் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் 24. ஓகேவா? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ஓகே, இப்ப அடுத்து வந்து டிஸ்கஷன். உங்களுக்கு டவுட்ஸ் வந்து ஈவென்ட்ஸ்லயோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? ஸ்லைட்ல ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க எல்லா ஸ்லைடுமே போதுமான நேரம் கொடுத்து தான் எழுதுறதுக்கு டைம் கொடுத்துருந்தோம். இல்ல உங்களுக்கு ஏதாவது நெட் பிரச்சனை அப்படின்னா திரும்ப வீடியோ அனுப்புவாங்க, அந்த வீடியோ லிங்க் போய் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த செக்ஷன் இருக்கு, அதனால அன்வான்டா கேட்காம கொஞ்சம் ஆப்டான கொஸ்டினா கேளுங்க. ஓகேவா? சரி. Vivo 1935 உங்க பேர் ஹலோ சார், வணக்கம் சார்.
வணக்கம். சார் எழுதிடுறேங்க சார். வணக்கம் சார். இப்போ ஆஃபீஸ் டைம் இந்த மதிய டைம்ல எல்லாம் கிளாஸ் போறேங்க சார். அது கிளாஸ்க்கே வந்து அட்டெண்ட் பண்ண முடியலைங்க சார். அதுதான் கேட்கலான்ட்டு பண்ணேங்க சார். இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு சுத்தமா விழல. ஆஃபீஸ் டைம்ல இப்ப மதியம் நேத்து 12 மணிக்கு ஒரு கிளாஸ் போட்டிருந்தீங்க சார். ஈவினிங் தான் எப்பயுமே இப்ப கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாளா 6 மணிக்கு அந்த டைம்ல. இப்போ ஓகே. காலையில இப்ப 10 மணிக்கு போட்டிருக்கீங்க. மதியம் போடுறீங்க 12 மணிக்கு. அப்ப உள்ள போய் எங்களால அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க சார். ஒர்க் கரெக்ட். போயிட்டு இருக்கனால. கரெக்ட். சில ஹடில்ஸ் இருக்கு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு இந்த புதன்கிழமை போட்டாச்சு. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஓகேங்க ஈவினிங் சார். டைம் தான் போடுவோம். இந்த ஒரு ஓகேங்க முறை சார். வந்து தவிர்க்க முடியாதனால இந்த இது போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஒண்ணும் தேங்க் பிரச்சனை யூ இல்ல. சார். இது அப்படி உங்களால ரெகுலரா இது கன்டின்யூ ஆகாது இல்லைங்க சார்? இல்ல. இல்ல. சொல்லுங்க நான் சார். என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஆ. ஸ்பெசிஃபிக்கா போடுற அன்னைக்கு சப்போஸ் உங்களால அட்டெண்ட் முடியாத பட்சத்துல நீங்க வீடியோவ பார்த்துக்கோங்க. எல்லா நாளும் அப்படி போட ஓகே. மாட்டோம்ல. ஏதோ ஒரு நாள் ஓகேங்க சார். ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப உங்களுக்கு இருக்கிற ஆ, ஹடில்ஸ் மாதிரி எடுக்கிற நம்ம ஆ, ஆ. எங்களுக்கும் இருக்கும்ல சில ஹடில்ஸ். அதனால தான் நம்ம இருக்கும், வந்து இருக்கும். டைம் மாத்துற மாரி இருக்கு. ஓகே, அதனால ஓகே. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வீடியோல வேணா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அந்த 1 ஹவர ஆ, நீங்க ஈவினிங் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். மறுநாளே அப்லோட் ஆயிரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க சார். அந்த அது டைம்ல ஓகேங்க மட்டும் சார். அத நான் பார்த்துக்கோங்க. ரெகுலரா இப்படி கன்டின்யூ பண்ணிருவீங்களோ என்னவோ அதுதான் கேட்கலான்னு பண்ணேங்க சார். வேற இல்ல ஒண்ணும் இல்லைங்க வாய்ப்பில்ல, சார். வாய்ப்பில்ல. மோஸ்ட்லி ஓகே, ஈவினிங் தேங்க்யூங்க டைம் சார். தான் இருக்கும். இந்த ஒரு வாட்டி தான் ஓகே. அப்படி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. தேங்க்யூங்க சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ. சார் வைதேகி சொல்லுங்கம்மா. சார் கரண்ட் ஈவெண்ட் இப்ப வந்து ஜனவரில இருந்து படிச்சா போதுமாங்க சார்? இல்ல 2020ல இருந்தே படிக்கணுமாங்க சார்? எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரதுக்கு லாஸ்ட் 1 இயர்மா. ஓகேங்க சார். நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி 1 இயர். ஓகேங்க சார். சரி. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சிவனேசன் ராமசாமி. சொல்லுங்க சார். சிவனேசன் ராமசாமி. ஹலோ. சிவனேசன் ராமசாமி. எஸ் சார். சொல்லுங்க சார் எனக்கு இப்போ ஈவெண்ட்ல டவுட் இல்லை சார். போன வீக்ல கான்ஸ்டியூஷன் டெஸ்ட் எடுத்தது சார். கொஞ்சம் லவுடா பேசுங்க சார். ஈவெண்ட்ல எந்த டவுட்டும் இல்லை சார். கரண்ட் ஈவெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகே. போன வீக்ல கான்ஸ்டியூஷன் டெஸ்ட் ஒன்று நடந்துச்சு சார். சரி. அதுல புதுப்பட்டியில் இருக்கிற துறை வந்து 100 சொல்லியிருந்தாங்க சார். சார் அந்த क्वेश्चंसல உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா? கான்ஸ்டிடியூஷனல் டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு அதானே? சார் கிளாஸ் எதுவும் கான்ஸ்டிடியூஷன் வரல சார். நான் எதுவும் பண்ண முடியல வரல. ஓகே. இல்ல நான் கன்வே பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சார்ட்ட கன்வே பண்றேன். அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. சார் ஒரே ஒரு ஆன்சர் தான் சார் மிஸ்டேக் இருக்கு சார் அதுல. அப்படியா? சரி நான் கன்வே பண்றேன். ஓகே சார். பொதுப்பட்டியல் क्वेश्चन சம்பந்தமாவா? சார் கான்ஸ்டிடியூஷனுக்கு சம்பந்தமா சார். பொதுப்பட்டியல்ல சார் 100 துறை சொல்லியிருந்தார் சார் அவரு. ஆனா ஆன்சர் கீழே 98 கொடுத்திருந்தாங்க சார். அதுதான் சார் டவுட் சார். இல்ல நீங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. சுத்தமா கேட்கல. ஆன்சர் கீழே 98 கொடுத்திருந்தாங்க சார். சரி. ஆனா பொதுப்பட்டியல 100 துறை இருக்குன்னு சொல்லிட்டு சார் நோட்ஸ்லயே கொடுத்திருக்காரு சார். அதுக்காக சார் அதுல டவுட் சார். அதுதான். சரி. சார் நான் கன்வே பண்றேன் சார்ட்ட. கன்வே பண்ணி உங்களுக்கு டெலிகிராம்ல போடுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. வேற டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். சரி. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. கவிதா எம். சார் ஒரு ஹலோ சொல்லுங்க சார். இந்த இந்தியா 68th கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லி அர்ஜுன் கல்யாண் ஒன்னு கொடுத்திருக்கீங்க சார். சார் அதே வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுது. இப்ப சொல்லுங்க. லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ்ல 68வது தமிழ்நாடு ஸ்டேட் ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப் பி பிரணவன் கொடுத்திருக்கீங்க சார். ரெண்டுக்கு என்னங்க சார் டிஃபரன்ஸ்? அது क्वेश्चनலயே இருக்கு. கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த இதுக்கு ஃபிடேன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? அந்த அமைப்பால அங்கீகரிக்கப்படுறது தான் கிராண்ட் மாஸ்டர்ங்கிறது. கிராண்ட் மாஸ்டர்ங்கிறது ஒரு ப்ராக்ரஸ். அது ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க. அந்த 2500 புள்ளின்னு சொல்லிட்டு அந்த புள்ளியை அட்டைன் பண்றவங்க கிராண்ட் மாஸ்டர்னு அங்கீகரிக்கப்படுவாங்க சர்வதேச லெவல்ல. இது வந்து தமிழ்நாட்டு லெவல்ல நடந்த விஷயம். இது ஒரு போட்டி. ஓகேவா? அது ஒரு பட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஓகே. சந்திரா. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க.
சார் இப்போ மல்யுத்த போட்டிகளா இருக்கு இல்லைங்க சார், அதுல 52 கிலோ எடைப்பிரிவு 57 கிலோ எடைப்பிரிவு எல்லாம் நிறைய நேம்ஸ் எல்லாம் வருதுங்க சார், சாம்பியன்ஸ் நேம்ஸ் எல்லாம். ஆமா ஆமா ஆமா. அது எல்லாமே மெமரி பண்ணுமாங்க சார், படிக்கணுங்களாங்க இல்ல சார்? இல்ல 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 இல்ல. இப்ப மல்யுத்த பிரிவு போட்டியை பொறுத்த அளவுக்கு முக்கியமான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்துருக்கவங்க மீராபாய் ஷான் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி பளுதூக்கும் போட்டிக்கும் இந்த மாதிரி வெயிட் அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? நம்ம கொடுக்கறத மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஏன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு உலக சாதனை பண்ணிருப்பாங்க பளுதூக்கும் போட்டியிலயோ இல்ல ஒரு மல்யுத்த பிரிவுலயோ. சரிங்க சார். அந்த மாதிரி இருக்க ஸ்பெசிபிக்கானதை மட்டும் படிச்சா போதும். எல்லாத்தையும் டீடைல்டா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ஓகே ஓகே. கஸ்தூரி சுரேஷ். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எதுவும் டவுட் இல்லைங்க சார். நாளைக்கு ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனுப்பும்போது ஓஎம்ஆர் சார் வித் ஓஎம்ஆர் ஷீட்டோட எங்களுக்கு அனுப்பிச்சா பிரிண்ட் எடுக்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அதாவது இது மாதிரி பிரிண்ட் எடுத்து எழுதுற மாதிரி சொல்றீங்களா? ஆமாங்க சார். பிரிண்ட் நாங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி நான் பிரிண்ட் எடுத்து தாங்க சார் நாங்க எழுதுறோம். ஆமா ஆமா. அது ஓஎம்ஆர் ஷீட்டோட இருந்தா எனக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்பர் 1 2 3 போட்டு எழுதுறதுனால ஷேர் பண்ணாதான் சார் அந்த கொஞ்சம் ஸ்பீடு வரும். அதுக்கோசரம் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அண்டர்ஸ்டுட். லாஸ்ட் மந்தே சொன்னேங்க சார் சார் கிட்ட. அப்படிங்களா? ஆமாங்க சார். அதான் சார். சரி, இல்ல நான் சொல்றேன், நான் கன்வே பண்றேன் சார்ட்ட நான் கன்வே பண்றேன். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கன்வே பண்றேன். அதான் இந்த क्वेश्चन பேப்பரோடயே எங்களுக்கு அந்த OMR ஷீட் போட்டு அனுப்பிச்சா நாங்க அதே புரியுது. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி OMR ஷீட் போட்டா கூட உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. ஆமா சார். அது நிறைய டைம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 6 காப்பி போட்டு வச்சிருக்கேன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஓகே அண்டர்ஸ்டுட். நான் கன்வே பண்றேன், கண்டிப்பா கன்வே பண்றேன். இந்த விஷயத்தை முக்கியமான விஷயம் தான், நான் பண்றேன். ஓகேங்க சார். थैंक यू சார். ஓகேங்க, थैंक यू. ஹர்ஷா பிரித்தினியா? சார் ஹலோ சார். சொல்லுங்க சார். ஆர்டிகல் 353 பத்தி கொஞ்சம் பாயிண்ட் சொல்ல முடியுமாங்க சார்? நேற்றுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்ததுங்க சார். அதுல ஒரு டவுட் என்னன்னா, தேசிய ஆர்டிகல் 353 சார். உங்களுக்கு தெரியும், இது கரண்ட் ஈவென்ட் கிளாஸ். நீங்க கான்ஸ்டிடியூஷன் சார்ட்ட தான் கேட்கணும் சார். நேத்துக்கு நியூஸ் பேப்பர்ல அவ்வளவு வெல் வெஸ்ட் எல்லாம் கிடையாது கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகேங்களா? என்ன டவுட்ஸ் வேணா சார் வரப்ப நீங்க கேளுங்க. ஓகேங்களா? அவரு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். உங்களுக்கு கிளாஸ் போடும்போது சார் கிளியரா பண்ணிடுவார். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்டயே நோட் இருக்கும், எடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல வரதை கம்பேர் பண்ணிக்காதீங்க என்னைக்குமே, எந்த ஒரு ஆர்டிக்கலை பொறுத்த அளவுக்கும். சரிங்களா? நம்ம கையில ஆர்டிக்கலுக்கு என்னன்னு சார் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபைனல். நியூஸ் பேப்பர்ல வரதை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நியூஸ் பேப்பர்ல என்னைக்குமே ஒரு பொதுப்படையா தான் போடுவாங்க. அதனால ஆர்டிக்கலை வந்து நியூஸ் பேப்பரை வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? சரி. ஓகே. தங்கமணி ஏ. தங்கமணி சொல்லுங்க. குட் மார்னிங் சார். இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய நகரங்கள்ல வந்து 2020ல வந்து ஆர்ச்சா குவாலியர் கொடுத்திருக்கீங்க சார். ஆர்ச்சா குவாலியர் கொடுத்திருக்கோமா? ஆமாங்க சார். 2020ல லாஸ்டா கொடுத்திருக்கீங்க சார். ஒரு செகண்ட் இருங்க. சரி, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இந்த செக்ஷன் முடியறதுக்குள்ள கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. ஸ்ரீதர். சார் ஹலோ சார், சொல்லுங்க ஸ்ரீதர், சொல்லுங்க. மியூட் பண்ணிட்டீங்க. மகாலட்சுமி. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். மார்ச் 23 தியாகிகள் தினம் சொல்றாங்க சார். ஜனவரி 30 தியாகிகள் தினம் சொல்றாங்க சார். எது சார் அது? புரியல. ஹலோ. தியாகிகள் தினம் சார். தியாகிகள் தினமா? ஹலோ. சொல்லுங்க. ஆமாங்க சார். மார்ச் 23 சொல்றாங்க சார். ஜனவரி 30 சொல்றாங்க. காந்தி இறந்து ஜனவரி 30 சார், அதையும் சொல்றாங்க. பகத்சிங் இவர் இறந்ததும் மார்ச் 23 சார், அதையும் சொல்ல. எது சார் கன்ஃபார்ம்?
சரிங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தியாகிகள் தினம் என்ன டேட்டுங்கிறது கன்ஃபார்ம் அது பண்ணணும். உங்களுக்கு ஜிகே மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்ல? எஸ் சார். அதுல என்ன இருக்கு? அதாவது ஜனவரி 30 இருக்குங்க சார். நான் சொல்றேன் கேளுங்க. சில டவுட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஓகேங்க சார். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த டவுட்ஸ்க்கு வந்து இது பண்ணணும். நம்ம எதையுமே தேடாமே நம்ம இருந்தோம்னா அப்ப நமக்கான டவுட்ஸ் வந்து இந்த கேட்கறது தவறு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோன்றத பாருங்க. நம்ம நோட்ஸ்ல ஜனவரி 30 தான் கொடுத்துருக்கோம். அதுதான் கரெக்ட். சரியா? சரிங்க சார். ஓகே. ஸ்ரீதர் சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ வந்து டெஸ்ட் வந்து இப்போ குரூப் 2 டெஸ்ட் தான் இந்த மாசம் போடுறதா சொன்னீங்க. ஆனா தமிழே தான் மறுபடியும் ரிப்பீட்டடா அந்த பழைய புக்கு 8 இதெல்லாம் போட்டுட்டே இருக்கீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்தாச்சும் கொஞ்சம் குரூப் 2 லெவல் டெஸ்ட் போடுங்க சார். டெஸ்ட் ஸ்கெடியூல் சொல்றீங்களா? ஆமாங்க சார். டெஸ்ட் ஷெட்யூல். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க? சார் இப்போ வந்து என்னன்னா தமிழ் புக்கு பழைய புக்கு 8 9 இது மாதிரி அதே ரிப்பீட்டடா மறுபடியும் போட்டுட்டே இருக்காங்க. சரி. இப்போ குரூப் 2 தான் ஃபர்ஸ்ட் வருது கன்ஃபார்ம் அப்படின்னா அதுக்கு நமக்கு குரூப் 2 லெவல் சிலபஸே போட்ட டாபிக் வைஸா அதை அட்டன் பண்றது நல்லா இருக்கும் டெஸ்ட் எழுதுறதுக்கு. சரி, நான் டெஸ்ட் ஸ்கெடியூல்ல நான் அந்த அளவுக்கு இது இல்ல. நான் சொல்றேன், உங்க இதை நான் கன்வே பண்றேன் சார்ட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீம்ல கன்வே சரி. பண்றேன். சரி ஓகேங்க சார். ஓகே. ஓகே தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. சரி, இந்த யுனெஸ்கோ பத்தி கேட்டிருந்தாங்க. யுனெஸ்கோல வந்து அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் வந்து 38 தான். சரிங்களா? அதுல லாஸ்டா அங்கீகரிக்கப்பட்டது வந்து ஜெய்ப்பூர். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். டைம் ஆல்ரெடி ஆகி போச்சு. ஒரு ரெக்வஸ்ட், வீடியோ ஆன் பண்ணும்போது தயவு செஞ்சு ஜூம் வரும்போது ஆடியோ வீடியோ ரெண்டையும் கட் பண்ணுங்க தயவு செஞ்சு. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டு அது இல்லைன்னா நான் அடுத்து வந்து அதை வந்து நான் உங்களை வந்து சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும் அந்த இதுல இருந்து, மீட்டிங்ல இருந்து. இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை பார்த்து புரிச்சுக்கோங்க. மற்றவங்களை எல்லாரும் பாக்குறாங்க இந்த ஃபோரம்ல. இது ஒரு பப்ளிக் ஃபோரம். திரும்பவும் சூர்யா யார் அது? இவ்வளவு சொல்லியும் வீடியோ ஆன்லயே தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னா கூட நீங்க அதுக்கப்புறம் கன்வே பண்ணுங்க. நல்லா படிங்க. வெளியில அதிகமா போகாதீங்க. கொரோனா ஓவரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷன் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.